இப்போ நண்பர்களே, நம்ம வந்து ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை பார்த்தோம் இல்லையா? அதில் ஒரு முக்கியமான வசனங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். கடவுளோட கிருபையை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். அதாவது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்குறோம். இது வந்து என்னென்னா, உலகமே முழுவதும் பாவத்தில் மூழ்கி இருந்தபோது ஒரு மனுஷனுக்கு மட்டும் கடவுள்கிட்டேருந்து கிருபை கிடைக்குது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய நம்பிக்கை தரும் விஷயமா இருக்குது அப்படிங்கிறது அந்த வசனம் வந்து நமக்கு சொல்லுது. இன்னொன்று வந்து கடவுளோட கட்டளையை பற்றி அந்த வசனம் வந்து 2வது இதில் சொல்லுது. என்னென்னா, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான். ஆதியாகமம் 6:22 வசனம். இது வந்து ஒரு சிறந்த கீழ்ப்படிதலை பற்றி பேசுது. எத்தனையோ சவால்கள் இருந்தாலும் கடவுள் சொன்னதை அப்படியே செய்கிறது தான் சிறந்த கீழ்ப்படிதலுக்கான அதை கீழ்ப்படிதல் ப்ளஸ் வந்து அது ஒரு ஆசீர்வாதம் கூட. அப்புறம் எச்சரிக்கை கொடுக்கும் வசனம். இது வந்து பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. ஆதியாகமம் 6:11 வசனம். இது வந்து ஏன் சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, இன்றைய கால சூழ்நிலையில் வந்து நம்ம ஒப்பிட்டு ஜலப்பிரளயம் வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த வசனம் வந்து நமக்கு வந்து சொல்லுது. அதாவது எதனால் ஜலப்பிரளயம் வந்திருக்கும் அப்படின்னா, பூமி வந்து சீர்கெட்டதாக இருந்ததுனால, அதே மாதிரி கொடுமையினால நிறைஞ்சிருக்கிறதுனால தான் வந்து அந்த பிரளயமே கடவுள் கோபத்தினால அந்த பிரளயம் வந்தது. முழு அதிகாரமாக நீங்கள் கேட்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.